ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு ஹெல்த்தியான சூப்பரான டேஸ்டியான ரெசிபி நெல்லிக்காய் ரசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் அந்த பெரிய நெல்லிக்காய் இந்த மாதிரி ரசமாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரசம் ரெசிபி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. அது எப்படி வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு செய்கிறதுன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அரை கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். நீங்கள் துவரம்பருப்பு கம்மியாக போடணுன்னா டேபிள் ஸ்பூன் கணக்கில் கம்மியாக போட்டுக்கோங்க. எனக்கு பருப்பு நிறையா இருந்தால் தான் பிடிக்கும் ரசமில், அதனால் அரை கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 4 பெரிய நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். இதை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தண்ணி 1 கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கல்லுப்பு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். விசில் 2 இல்லைனா 3 வைங்க, கரெக்டாக வரும். நெல்லிக்காயும் வந்துடும், பருப்பும் நல்லா வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பருப்பு மசிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நெல்லிக்காயும் நல்லா வெந்துருச்சு. அந்த கோடு பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி பொலந்து வந்துடும். அந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை அப்படியே உரமாக வச்சுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு. இப்போ சின்ன வெங்காயம் ஒரு 5லேருந்து 6 எடுத்துக்கலாம். நான் இங்கே 5 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் 1 எடுத்திருக்கேன். நீங்கள் காரம் நிறையா சாப்பிடுவீங்கன்னா 2 கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி 1 கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 7லேருந்து 8 பல் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பெரிய பூண்டு வச்சுருந்தீங்கன்னா ஒரு 4 இல்லைனா 3 ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் காஞ்ச மல்லி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். மிளகு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மிளகு காரம் பிடிக்குன்னா 1 டீஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா இடிக்கலை வச்சு நல்லா இடிச்சுக்கோங்க. அப்படி உங்களுக்கு இடிக்க வரலைன்னா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு கூட அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இடிச்சாச்சு. இதை அப்படியே உரமாக வச்சுக்கோங்க. நீங்கள் அரைச்சி ஆட் பண்ணுறத விட இடிச்சு ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் இடிச்சுக்கிறேன். இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் இல்லைனா ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வரமிளகாய் 2 ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். அதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சுருக்க தக்காளி வெங்காயம் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அதனால் வதங்கின பின்னாடி தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க பருப்பும் நெல்லிக்காயும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி 3 கப் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே 3 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தண்ணியாக வேணால் தண்ணி நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. கெட்டியாக இருக்குன்னா இதவே அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் தண்ணியாக தான் ரெடி பண்ணியிருக்கேன். 3 கப் அளவுக்கு தண்ணி தாராளமாக ஊற்றிருக்கேன். இது பார்த்திங்கன்னா நுர வர அளவுக்கு நம்ம லைட்டாக கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நுர நல்லா வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் கிண்டி விட்டுட்டு. ரொம்ப கொதிக்க விட்டுறாதீங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் இறக்கிட்டேன். பாருங்கள் நல்லா தண்ணியாக வந்திருக்கு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது நிறையா ஆட் பண்ணிக்கிறேன். 1 கை அளவுக்கு நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லி ஆட் பண்ணும்போது அந்த கொத்தமல்லி தண்டையும் சேர்த்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள் நெல்லிக்காயெலாம் நல்லா வெந்துருச்சு. அது அந்த மாதிரி நடுவில் பிரேக் ஆகணும். அந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சுட சுட நெல்லிக்காய் ரசம் ரெடி ஆயிடுச்சு. இது சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த புளிப்புத்தன்மை துவர்ப்புத்தன்மை எதுவுமே இருக்காது. நார்மல் ரசம் மாதிரியே இருக்கும். ஆனால் கொஞ்சம் அந்த நெல்லிக்காயோட ஃப்ளேவர் இருக்கிற மாதிரி இருக்கும். நெல்லிக்காய் உங்கள் வீட்டில் யாராவது சாப்பிடாமல் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ரசம் வச்சு கொடுங்க. நெல்லிக்காய் சாப்பிட்ருவாங்க. அதே மாதிரி இந்த நெல்லிக்காய் ரசம் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த வின்டர் சீசனுக்கு இந்த ரசம் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.